சில விஷயங்களை நாம சொல்றதை விட சொல்ல வேண்டியவங்க சொன்னா சூப்பரா இருக்கும். சீமான் அவர்களை பத்தி சவுக்கு சங்கர் சும்மா சாட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த 4% 1% மாறணும் தம்பி. போய் ஒரு நிக்கிட்டோம் அங்கேயும் டெபாசிட் வாங்கி 2% மேல எதிர்கட்சிகள் வேட்பாளரே போடவில்லை என்றாலும் 2% தாண்டக்கூடாது. டெபாசிட்டை இழக்கணும் சீமா. இவர் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டால் மக்கள் இதை உறுதி செய்ய வேண்டும். இல்ல அவர் எனக்கு டெபாசிட் வாங்கியிருக்காரு இழக்குறது. அதை சொல்லு. டெபாசிட் கட்டுறதே இழப்பதற்கு தானே. ஸோ எனக்கு இது கோவம் வருது. ஜனங்களை நீ எப்படிப்பா பைத்தியக்காரன்னு சொல்லுவேன்? உனக்கு ஓட்டு போட்டா இன்டெலிஜென்ட்டா? உனக்கு ஓட்டு போட்டா தான்டா பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரனா இல்லாததுனால தான் தப்பி தவிர கூட உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். இப்பவும் எதை சொன்னாலும் கை தட்டுறாங்க. இப்பவும் இந்த AK 74 இன்னும் கூட இந்த AK 74 கதை சொன்னா கை தட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பைத்தியக்காரங்க தான் இன்னும் உன் கூட இருக்காங்க. ஏன்னா நீ சொல்ற இந்த ஆமகரி கதையை இன்னும் ஒருத்தன் நம்பிட்டு கை தட்டுறானா அவன் பைத்தியக்காரனா இல்லையா? வாக்களிக்காதவர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் எங்கிருந்து உங்களுக்கு இந்த ஆணவம் வருகிறது? யோக்கியமா இருந்துட்டு பேசினாலும் பரவாயில்லையா? நல்ல கண்ணு கோவப்பட்டாருன்னா நான் புரிஞ்சுக்குவேன். அதை சண்முகம் கோவப்பட்டாருன்னா நான் புரிஞ்சுக்குவேன். சம்பாதிக்கிறதுக்காகவே கட்சி நடத்திக்கிட்டு அதுல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்றவன் துட்டை வாங்கி கொண்டு போய் முருகனுக்கு காணிக்கை கொடுக்குறியா? அந்த முருகனுக்கு உண்மையிலேயே அறிவு இருந்துச்சுன்னா தெரியாதா? திருட்டு போல எங்க இருந்து வந்து இந்த காணிக்கை வேலை கொடுக்கறது கூட வாங்க துட்டில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சாமி நினைக்குமா நினைக்காதா? இப்படிப்பட்ட நபராக நீங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு கேவலமான வாழ்வை வாழ்ந்து கொண்டு வாக்களிக்கும் மக்களை பைத்தியக்காரன் என்று சொல்வதற்கு எங்கிருந்து உங்களுக்கு இந்த துணிச்சலும் ஆணவமும் வருகிறது? இடைத்தேர்தல் வாக்கு கேட்டு போவார்ல சார். அப்ப மக்கள் இதே மக்கள் அவரை பார்த்து பைத்தியக்காரா உள்ள வராதுன்னு விரட்டி விடணும்.